Hello everyone. Hi everyone, Welcome to Arun Jirol's. Life's Education. Welcome to Arun Jarol's Life's Education. Thank you for all your support. So before getting into today's video, நீங்கள் எவ்ரிடே இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அருண் ஜெரால்ஸ் லைஃப் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சர்ப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் அவர் சைட். யா ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் எப்படி தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல சிம்பிளாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? வெல்கம் ஹோம். அப்படியா? யா. ஓகே, எனக்கு இப்போ ஒரு டீ ரெடியாக, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், டீ ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? இஸ் தி டீ ரெடி? ஓகே, எனக்கு காஃபியோட டீ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி. ஓகே, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டைம் வந்து 8 மணி அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் 8 o'clock. ஓகே, 8 மணினா இட்ஸ் 8 o'clock அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். கொஞ்சம் மாற்றி இப்போ 8:15 அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? இட்ஸ் 8:15. ஓகே, இங்கிலீஷில் ஒரு 15 நிமிஷத்தை நம்ம குவார்ட்டர் அப்படிங்கிற வேர்டில் மென்ஷன் பண்ணுவோம். அதை எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் 8:15. ஓகே, இப்போ 8:30 மணி, அரை மணி நேரம் தாண்டிடுச்சு அப்படின்னா 8:30, 7:30, 6:30 இந்த மாதிரி நேரங்களை நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? 8:30. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கிலீஷில் அரை மணி நேரம் போகிறத நம்ம 1/2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ 8:15 அப்படின்னா 8:15 அப்படின்னு சொன்னோம். வேறு விதமாக எப்படியாவது சொல்ல முடியுமா அதை வேறு சென்டென்ஸில்? யா, இட்ஸ் 8:15. Yes, you can say 8:15. Yes. இப்போ 8:45, முக்கால் மணி நேரத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் நம்ம? இட்ஸ் 8:45. எஸ், இட் இஸ் 8:45 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? யூ ஷுட் பி காஷியஸ். யூ ஷுட் பி காஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? யூ ஷுட் பி சைலண்ட். யூ ஷுட் பி சைலண்ட் இப்படி தான் நம்ம ரெகுலராகவே சொல்லுவோம். யூஸ்வலாக யூ ஷுட் பி சைலண்ட் சொல்லுவோம், இல்லை யூ மஸ்ட் பி சைலண்ட் சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் ஒரு புது அட்வான்ஸ்டு ஃபார்மேஷன் இருக்குது. சப்ஜெக்டோடு நீங்கள் டு பி ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சென்டென்ஸை அழகாக ஃப்ரேம் பண்ணலாம். எக்ஸாம்பிள், யூ ஆட் டு பி சைலண்ட். யூ ஆட் டு பி சைலண்ட். ஸோ யூ மஸ்ட் பி சைலண்ட்டுங்கிறத விட இது கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும். அவன் நான் சொல்கிறத கேட்பாளா, நான் சொல்கிறத கவனிப்பாளா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வில் ஷி ஹீட் யூ? வில் ஷி ஹீட் யூ? யா. நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ won't say that. ஐ won't say that. நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், நான் பேருந்தில் அமர்ந்திருக்கிறேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ am in the bus. ஐ am in the bus. ரைட்டா? இல்லைங்க, யூஸ்வலாக இங்கிலீஷில் நிறையா பேர் செய்கிற ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னால் அதை சொல்லலாம். எல்லாருமே ஐ எம் இன் த பஸ், ஐ எம் இன் த பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஐ எம் ஆன் த பஸ், ஐ எம் ஆன் த பஸ் அப்படின்னா நான் பேருந்தில் அமர்ந்திருக்கிறேன், இதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். ஐ எம் இன் த பஸ் சரிதானே அப்படின்னா கரெக்டு தான், ஐ எம் இன் த பஸ்னாலும் கரெக்டு தான். ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷில் தான் நம்ம அப்படி சொல்ல முடியும். ஐ எம் இன் த பஸ் கரெக்டு தான், பட் அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ நம்ம கண்டிப்பாக ஐ எம் ஆன் த பஸ் அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். காற்று அடிக்கிறது, காற்று வீசுகிறது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? The wind is blowing. ஓகே, வாட் அ wind அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கிலீஷில் தூறல் விழுகுது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? It's drizzling. இட்ஸ் drizzling. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு பிகினருக்கு உண்டான வீடியோ. இதே மாதிரி பிகினர் இன்டர்மீடியட் லெவலில் தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்
Until then, stay tuned with Arun Gerald's Life Education. Arun Jarol's Life Education. See you, friends. See you. Bye.